காலாப்பட்டு தண்ணியை இங்கேருந்து எடுத்துன்னு போயிட்டு சென்னையில் அந்த தண்ணியை குடிப்பாங்க. அவ்வளோ ஒரு சுவையான தண்ணியாக இருக்கும். இன்றைக்கி தண்ணி வாயில் வைக்க முடியுமா? அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஏன்னா அந்த சாசன் கம்பெனியால் கழிவுகள் கலந்துருச்சு, உள்ள நிலத்தடியில் கலந்துருச்சு. நான் சீமானனுக்கு எடுத்துன்னு போயிருக்கேன். இது பார்வைக்கிறதே இந்த விஷயத்தை மட்டும் கூடாது. குடிக்கிற தண்ணியில் புழு கலந்து வந்தா அதோட அப்படிப்பட்ட இது இருந்து என்னன்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராடு, நானும் வரேன்னு சொன்னேன். காலாப்பட்டுக்குள்ளேயே ஒரு தீவு போல சுனாமி குடியிருக்கு. அங்கே இருக்கிற மக்களை ஜெயிலுக்கு பக்கத்தில் போட்டதால் எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இருக்காது. அப்படியே வாங்க காட்டுறேன், மின் விளக்கு எரியாது, சாலையே இருக்காதுங்க. குண்டு குழிமா பற்றி பேச தேவையில்ல, வெறும் குழியாக தான் இருக்கும், சாலையே இருக்காது. அப்படி இருக்கும். நீ ஓட்டு போடு, நான் செய்யலைன்னா என் மார்சொக்காவை பிடிச்சி கேளு, நான் செய்யலைன்னு சொல்லிட்டு அப்போ நீ என்ன செருப்பால் கூட அடின்னு கேட்பேன். இப்போ நீ அவரை கேட்க முடியாது. ஏன்னாக்கா 1000 ரூபாய் கொடுக்குறாரு, 2000 ரூபாய் கொடுக்குறாரு, இந்த காசு வாங்கின்னு ஓட்டு போடுற ஒரு மீனவர் போயிட்டு அண்ணா நான் உங்களுக்கு தானே வேலை செஞ்சேன், தொடர்ந்து 10 நாள் போக முடியலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது காசு உங்களை 2000 ரூபா கொடுக்கல, உங்கள் வீட்டில் 5 ஓட்டு இல்லை, 10,000 வாங்கணும், அதுக்குள்ளே செலவு பண்ணிட்டேன்னு கேட்ட இதே கல்யாண சுந்தரம் நேரடியாகவே கேட்டாருங்க. என் மக்கள் ஏன் இந்த தன்மானத்தை விட்டுட்டு நீங்க போய் நிக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. எங்க அண்ணன் சொல்றதா வழக்கு இல்லாட்டி விடியாத கிழக்குன்னு சொல்றா போல, இந்த காலாப்பட்டு தொகுதிக்கு கிழக்குல சூரியன் அந்த வெளிச்சம் கொடுக்கணும்னா அது காலாப்பட்டு தொகுதியோட நாம் தமிழ் கட்சி விவசாய சின்னத்துல ஓட்டு போட்டாதான் சொல்லிட்டு நிக்கிறோம். அருந்தமிழர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக எங்களுக்கு பேராதரவை கொடுத்து கொண்டிருக்கும் அத்தனை நல்லுணங்களுக்கும் எங்களோட நன்றி. எங்களோட எல்லா காணொலிகளையும் பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வரக்கூடிய அத்தனை பேரும் 88% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு போகிறாங்க. அப்படின்னு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களை இன்னும் மேலும் உற்சாகப்படுத்தி நிறைய காணொலிகள் புது புது விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உதவும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி. அருந்தமிழர்களுக்கு வணக்கம். நாம் சந்திக்க இருக்கும் அரசியல் ஆளுமை பாண்டிச்சேரி சட்டமன்ற தொகுதி காலாப்பேட் தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திரு காமராஜ் அவர்கள். வாருங்கள், நம்ம அவர்கிட்ட நிறைய விவாதிக்க இருக்கிறோம், கேட்போம் அவரிடம். வணக்கம் காமராஜ். வணக்கண்ணா. வணக்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். காலாப்பேட் எப்போதுமே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. பாண்டிச்சேரியில் பரபரன்னு இருக்கக்கூடிய இடம், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அங்கே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயில் இருக்குது, லா காலேஜ் இருக்குது. ரொம்ப பரபரப்பான ஒரு தொகுதி. அண்ணன் வேட்பாளராக நிற்கிறீங்க. நீங்கள் வெற்றி பெற எங்களோட அருந்தமிழ் சார்பாக முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி. எப்படி இந்த 2026 தேர்தல் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரி வியூகங்கள் அமைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியில் வியூகங்கள் அமைச்சு செயல்படுறதெல்லாம் இல்லை. எங்கள் அண்ணன் சொல்கிற போலலாம் சொல்கிறது தான். இது அமைச்சு இப்படி பண்ணுறது, இப்போ புதுசாக வர்றவங்களாம் 4 வியூக வகுப்பாளர் அதெல்லாம் வச்சு செய்கிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. மக்களுக்கான சேவையும் அதை இப்போது நிறைவு செய்ய தேவைன்னு சொல்கிறது தான். அவங்களோட தேவை நம்ம நிறைவு செய்யணும். அப்போது நம்ம வேட்பாளரை வந்திருக்கோம், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறத நான் என் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவேன். ஏன்னா இப்போது 2021 வேட்பாளர் நின்னா, அதுக்கப்புறம் கடந்த 5 வருஷமாக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறத நான் சொல்லுவேன். இப்போ மீனவர்களுக்குன்னு பல பிரச்சனை இருக்குது. அவங்க அந்த இடத்துல முக்கியமான ஒரு 4 மீனவர் சமூகம். நான் மீன் பிடிக்கிறது தான் என்னோட தொழில். சரி. உங்களை வெளிநாட்டுல எல்லாம் இருந்தீங்க அப்படின்ற மாதிரி 11 வருஷம் சிங்கப்பூர்ல இருந்தேன். சிங்கப்பூர்ல இருந்தேன் 11 வருஷமா. வந்துட்டு எங்க அண்ணனோட பேச்சு தான், சீமானனோட பேச்சு அங்கேயே கேட்டுக்கினே இருந்தேன். இங்க கொஞ்ச நாள் நான் உறுப்பினர் சேரல. ஏன்னா எனக்கு ஒரு 5 வருஷமா கல்யாணம் ஆகி 5 வருஷமா குழந்தை இல்லை. அப்போ இருக்கும்போது சரி உறுப்பினர் சேராதே இருந்தேன். அப்புறம் அது நம்ம என்ன இலக்கை நோக்கி ஓடுன்னு சொன்னால் அதை மாற்றி விட்டு போச்சு. டக்குன்னு என்ன செஞ்சால் உறுப்பினராக சேரணும்னு சொல்லிட்டு சேர்ந்ததுக்கப்புறம் சரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட முதலாளி என்னை வான்னு கூப்பிட்டு நான் போகல. தொடர்ந்து என்னோட பர்மிட்டை கட் பண்ணல. 2 வருஷம் வச்சிருந்தா போல. வேணாம் நீ வாடான்னு கூப்பிட்டா போல. ஆனால் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கூட கண்டிப்பாக நான் நின்று வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். அன்னைக்கு எடுத்த முடிவு இன்னைக்கு வரைக்கும் போய்கின்னு இருக்கு. 2021 நீங்கள் தான் அதில் வேட்பாளர். நான் தான் வேட்பாளர். 2021 வேட்பாளர். இப்போயும் நான் வேட்பாளராக இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி
அதான் இப்போது 2026க்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 21க்கு அப்புறம் நான் என்ன செஞ்சேன்னு சொல்லணும்ல இந்த மக்களுக்கு. அது என்னன்னா வந்து பல போராட்டங்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினரால் எதெல்லாம் செய்ய முடியலையோ அதுக்கெல்லாம் எதிர்கட்சியாக செயல்பட்டது நாம் தமிழர் கட்சி. நீங்கள் யாரும் ஒன்றும் இல்லை, நம்ம சும்மா பேசுகிறோன்னு இல்லை, போயிட்டு கேளுங்க நாம் தமிழர் கட்சியில் யாருன்னு சொல்லிட்டு கேளுங்க. காமராஜ் அதை என்ன செஞ்சான்னு சொல்லி கேட்டினாக்கா சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிர்கட்சியாக செயல்பட்டதுன்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி காலாப்பட்டதுக்கு இதுதான். அவ்வளோ இதுவாக சண்டை போட்டு நேருக்கு நேரம் சண்டை போட்டேன், நேருக்கு நேரம் கேட்டேன். ஒரு சில இதெல்லாம் வந்து மக்களுக்கு தேவையில்லாத ஒரு சில திட்டத்தை எடுத்துன்னு வந்தார். இந்த திட்டம் செய்யணும்னாக்கா அதுக்கு முன்னாடி இந்த தேவையை செய்ய, அதுக்கப்புறம் இதை செய்யணும். என்ன அதில் ஏதாவது ஒரு அதை நான் சொல்கிறேன். இப்போ என்னன்னா இந்த மீனவர்களுக்கான இதுதான். மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கை தூண்டில் வளைவு அமைச்சு கொடுங்க சொல்லிட்டு கணபதி செட்டிக்குளம், பெரிய காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி 4 ஊர் இருக்குது. இவங்களுக்கு கடல் அரிப்பால் வந்து அந்த மீனவ கிராமம்லாம் அழிஞ்சினே போகுது. அதை போட்டு நிறுத்த இடம் இல்லை. இன்னும் நான் இறந்தனா என்னை புதைக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த இடத்துல எல்லாம் கடல் அரிப்பில் போய்க்கினே இருக்குது. அப்போ போராட்டம் நடத்திக்கினே இருக்கிறாங்க மக்கள். நானும் மக்களோட மக்களாக நின்று தான் போராடின்னு இருக்கேன். அப்போது கேட்குறேன், எங்களுக்கு தூண்டில் வலையை அமைச்சு கொடுங்க, நிரந்தர தீர்வா. ஏன்னா அதிகப்படியான மீன்பிடி நடக்கக்கூடிய இடம் காலாப்பட்டு இல்லையா? ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மீன்கள் வந்து ஒட்டுமொத்தமாக நான்லாம் போய் வாங்கியிருக்கேன் ஒரு காலத்தில். சின்ன சின்ன ஆயாக்கள்லேருந்து எல்லாரும் கூடையாக எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணுவாங்க அங்கேருந்து காலாப்பட்டு. ஆமாம், அப்படி இருக்கிற இடத்துல இப்போ எங்களுக்கு வந்து தூண்டில் வளைவு வேணும்னு கேட்குறோம். தூண்டில் வளைவுனா மக்கள் மட்டும் இல்லை, மக்களால் அந்த வருமானத்தை அரசாங்கத்துக்கு தான் போகுது. அதை கேட்டு பார்த்தோம், அவங்க வந்து செய்யவே இல்லை. அப்போ நாங்கள் வந்து பல போராட்டம் 4 ஊர் கிராமம் சார்ந்த போராட்டங்கள் நடத்துகிறோம். அப்போ நடத்தும் போது கல் கொட்டுறாங்க. அதாவது எப்படின்னா தற்காலிக கிராமத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கல், எந்த ஒரு திட்டமும் இல்லை. அந்த அரிப்பு தடுக்கிறதுக்கு எந்த ஒரு திட்டமும் இல்லை. மக்களை மடமாற்றானோ அப்படியே எந்த ஒரு திட்டமும் இல்லாத அங்கங்கே ஒரு 20 லோடு 30 லோடுன்னு சொல்லிட்டு கல்லை கொட்டி அங்கங்கே கொட்டிட்டு போயிட்டாங்க. அது எதனோட நான் கேட்குறேன், என்ன திட்டம், எப்படி செய்ய போகிற, எவ்வளோ ஹைட்டு கொட்ட போகிற, எவ்வளோ உயரம், அதான் எவ்வளோ நீளம் கொட்ட போகிற, எவ்வளோ அகலம் கொட்ட போகிற, அதெல்லாம் கேட்கும்போது அதுக்கடுத்து எந்தெந்த சைஸில் எவ்வளோ லெவலில் நீ கொட்ட போகிறேன்னு கேட்குறோம். அதுக்கு எதுவுமே பதில் சொல்லலை. கொட்டிட்டு கொஞ்சமாக கொட்டினே இருந்தாங்க. அப்போது இதை கொட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே வந்து இன்னொரு திட்டத்தை எடுத்துன்னு வர்றாரு நம்ம சட்டமன்ற உறுப்பினர். என்ன அவர் சும்மா படம் தான். அப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தல் டைமில் எடுத்துன்னு வந்துட்டு மீன் பதப்படுத்து கூடம் அப்படின்னு சொல்லிட்டு 23 கோடிக்கு ஒரு திட்டத்தை எடுத்து வந்து படையல் மட்டும்தான் போடுறாரு. அவர் எங்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன தெரியுமா ஒரு சிறப்பு, அவர் படையல் போடுறதுல சிறந்தவர். படையல் மட்டும்தான் போடுவார். படையல் மட்டும்தான் 12 செங்கல், ஒரு எலுமிச்சை பழம், ஒரு தேங்காய், 23 கோடி முடிஞ்சு எடுத்துன்னு வந்து படையல் போட வர்றாரு. அப்போ நாங்கள் கேட்குறோம், சரி இந்த திட்டம் எங்களுக்கு தேவைதான், ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஊர் கிராமம் எல்லாம் அரிச்சிக்கினே போகுது, எங்களுக்கு தூண்டில் வலையை அமைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை அதுவும் இருக்குது, இதை நான் ஃபஸ்ட்டு படைச்சிட்றேன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அப்போ நேருக்கு நேராக கேட்குறேன் நான், சரி இதோட திட்டத்தை எனக்கு காட்டுன்னு சொல்லிட்டு காட்டும்போது இல்லை இது இங்கே வருது அங்கே வருது, ஏடா இந்த இடத்துல கடல் வந்து அடிக்குது, ஏன் தான் போட்டு 23 கோடி நாசம் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, அப்போ கேட்கும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, நானும் காலாப்பட்டு தொகுதி தானே, இப்போ ஒரு முதலமைச்சராக இருக்கிறேன்னா எல்லாருக்கும் முதலமைச்சர் தானே, பிரதமர் தான் எல்லாருக்கும் பிரதமர் தானே, ஓட்டு போட்டவனுக்கு தான் பிரதமர், ஓட்டு போடாதவனுக்கு பிரதமர் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, நான் உனக்கு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை அப்படி சொன்னேன். அப்போ நம்மளோட கிராம மக்களே தன்னழிச்சு அந்த டைமில் சண்டை போட்டு நீ இது போல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த படையில் நிறுத்துறாங்க. அப்புறம் அவரோட கட்சிக்காரங்களை வச்சு அடுத்த வாரம் மறுபடியும் இதை 4 ஊருக்கு நான் படையில் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டார். எப்படி, நான் தூண்டில் வளைவு கேட்டது தற்காலிகமாக கல் கொட்டுறேன்னு சொல்லிட்டு போட்டார். சரி அதையாச்சும் கொட்டட்டும், ஏன்னா மக்களுக்கு இப்போதைக்கு அந்த தற்காலிக தீர்வாச்சு இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு விட்டேன். அதுவும் சரியாக கொட்டாத. இப்போ என் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க, தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கல் கொட்டினது கொஞ்சம் கொட்டினதால அது சரியான தொழிலுக்கு போகவும் முடியல, வரவும் முடியல, மண் மடையாக வச்சிருது. அப்ப மண்ணு வச்சு போதுனாக்க போட்டு கீழே இறக்க முடியாது, ஏத்த முடியாது, ரொம்ப கஷ்டமா. அந்த இடத்துல வந்து மண் அப்படியே சேர்ந்து மழை போல சேர்ந்து அப்ப சேர்ற பட்சத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இது என்னடா இது இடத்துல நம்ம போட்டு வெளியில போயிட்டு வர முடியாது. அப்படி அது அவங்களுக்கு ஏதோ ஒரு திட்டம் பின்னாடி இருந்திருக்கும். திட்டம் இருந்திருக்கும் கண்டிப்பா. இந்த திட்டத்தோட இதை சொல்றீங்க, நல்ல எனக்கு ஞாபகம் வந்து. இப்போ திட்டத்துக்கு முன்னாடி இவரு ஏன் இந்த வேலையை பார்த்தாருன்னா, இப்போ நம்ம ஊருக்கு வடக்கு பகுதியில் தெற்கு பகுதியெல்லாம் இடம் இருக்கும் காலியாக.
அந்த இடத்தெல்லாம் இவர் என்ன செஞ்சுட்டாரு, இதெல்லாம் சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கணக்கு போட்டார். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சுற்றுலாத்தலமாக ஆக்கி நமக்கு தேவையான ஆளுங்களை வச்சு அது ஒரு அதில் சிறந்தவர் வச்சுங்களேன். இவரோட வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் கல்யாண சுந்தரம், PM கல்யாண சுந்தரம் சொல்லுவாங்க. அருமையான ஆள், கொள்ளையடிக்கிறதுல சிறந்தவர்னு சொல்லலாம். இப்பயும் முதலமைச்சர் அவரோட கூட்டாட்சியில் தான் இருக்கிறாரு, அவரோட கூட்டணி கட்சி தானே. ஆனால் முதலமைச்சர்களை சண்டை போட்டுனே இருப்பார். எதுக்கு சண்டை போடுறேன்னு தெரியாது, ஆனால் நான் இருக்கிறேன்னு காட்டணும்ல, அதுக்காக செய்வார் அவர். அப்போது அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வரார். சுத்தம் பண்ணு வரும்போது எதுக்கு சுத்தம் பண்ணுறேன்னு நான் தான் கேட்குறேன். எதுக்கு சுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இங்கே வந்து வெறும் செடிலாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணுவோம். இந்த செடி இந்த கடல் கரையை பாதுகாக்கிறதுக்கான செடி. நீ வந்து இப்போ கருவேல மரம் இருக்குது, தைல மரம் சொல்கிறாங்களே, அந்த மரம் இருக்குது, அது நமக்கு தேவையில்லாத மரம். ஆனால் அந்த எருக்கஞ்செடின்னு சொல்கிறது எப்படின்னா, அந்த மண் அரிப்பையும் அதனால் மருத்துவ குணங்களும் எவ்வளோ இருக்குன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இதை நீ எடுக்கக்கூடாது, இதெல்லாம் நீ சுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனை பண்ணி, அப்பயும் அந்த 4 ஊருக்காரன் எல்லாருமே சேர்ந்து நம்ம பஞ்சாயத்தில் அப்போ ஒத்துழைப்பு கொடுத்து அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இதோட உள்நோக்கம் என்னன்னாக்கா, அதையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சுற்றுலாத்தலமாக ஆக்கணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணார். அது முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்தணும். நாம் தமிழ் கட்சி தான் அந்த இடத்துல தடுத்து நிறுத்து. இந்த கல் கொட்டுற விஷயத்துக்கு பல கட்ட போராட்டங்க. இந்த தற்காலிக கல்லுக்கு நான் வந்து ஒரு போராட்டம் எடுப்பேன். 2 லோடு கல் வந்து கொட்டுவாங்க ஒரு இடத்துல, அப்படியே கிடக்கும். மறுபடியும் நான் ஒரு முற்றுகை போராட்டம், PWD முற்றுகை போராட்டம், ஒரு கண்டனம் பொதுக்கூட்டம் அப்படின்னு போடுவேன். உடனே ஒரு 4 லோடு கல் வந்து கொட்டுவாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக நீங்கள் அந்த போராட்டங்கள் தொடர்ந்து போராடி இன்னைய வரைக்கும் போராடினேன். இன்னைக்கு நான் வந்து இப்போ நம்ம அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் அதெல்லாம் இருக்கு, அதனால வந்து இப்போ மறுபடியும் ஒரு படையல் போட்டு போயிறாரு. நம்ம ஏற்கனவே இந்த சாசன்ங்கிற ஒரு பார்மாசிட்டிக்கல் ஒரு இது இருக்கு, அங்கு நிறைய விபத்துகள் நடந்தது. அந்த இதனால வந்து பல பேர் பாதிக்கப்பட்டாங்க, அங்க ஒருத்தர் இறந்திருக்காரு அப்படிலாம் நடந்தது இல்லையா? அப்ப இந்த மாதிரி நாசகர திட்டங்கள்லாம் அந்த தொகுதியில் இருக்கும்போது அது ரொம்ப ஒரு கேடான ஒரு விஷயம் தானே மக்களுக்கு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதான் இப்போ இந்த சாசனம் கேட்டாலும் இதுக்கு நாம் தமிழ் கட்சி பல போராட்டம் பண்ணிருக்கு. கம்பெனி வேண்டாம் அப்படின்னு சொல்றதுல தீர்க்கமா நின்று இன்னைய வரைக்கும் போராடின்னு இருக்கா. அந்த பகுதிகளில் போகும்போதே அவ்வளோ வாடை இருக்குங்களா. அந்த வாடை மட்டும் இல்ல, தண்ணி வந்து கெட்டு போச்சு. தண்ணினா காலாப்பட்டு தண்ணியை இங்க இருந்து எடுத்துன்னு போயிட்டு சென்னையில அந்த தண்ணியை குடிப்பாங்க. அவ்வளோ ஒரு சுவையான தண்ணியாக இருக்கும். இன்றைக்கி தண்ணி வாயில் வைக்க முடியுமா இருக்குது, அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஏன்னா அந்த சாசன் கம்பெனியால் கழிவுகள் கலந்துருச்சு, உள்ள நிலத்தடியில் கலந்துருச்சு. பல பேர் புற்றுநோய் வியாதிகள், அதை வந்து நம்ம வந்து நீங்கள் ஒரு மெடிக்கல் இதை போட்டு செக் பண்ணிட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் பல பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு. அதை செய்யாத இருக்காங்க. இந்த சாசன் பிரச்சனையை கேட்கறதால ஒரு ஆள் இறந்தார்ல, அந்த இறந்தவருக்கு 2023 நினைக்கிறேன் நவம்பர் 2 சாசன் கம்பெனி இரவுல வெடிக்குது சத்தம். என்னோட மக்கள் சுனாமி குடியிருப்பு சொல்ற பேர்ல என் மக்களை எல்லாத்தையும் அங்கதான் எடுத்து போய் போட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ ஜெயிலுக்கு பக்கத்துல அந்த கதைக்கு நான் அடுத்து வரேன். இப்போ அங்க போயிட்டு இருக்கும்போது வந்து என்னன்னாக்கா வெடிக்குது. வெடி சத்தம் கேட்டது எல்லா மக்களும் பயந்துன்னு ஊரை விட்டு ஓடுறான், எல்லாம் ஓடிட்டான். என்ன இதுன்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாங்க, இது போல் விஷயம் நடந்தது. நான் கொஞ்சம் தள்ளி தான், நம்ம மீனவர் பகுதி கீழே இருக்கிறதால, நான் ஜெயத்திரங்க பக்கத்தில் இருக்கிறதால நான் வந்து தெரிஞ்சு சரி நாங்களும் ஓடி என்ன ஏதுன்னு பார்க்குறோம் வரோம். அங்கேயே பல போராட்டம் நடக்குது, இது போல் பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ இங்கே எத்தனை பேர் இறந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். எத்தனை பேர் உள்ளே போய்க்கிறான், எத்தனை பேர் வெளியே வந்துடுறேன், எந்த டீட்டெயிலையும் கொடுக்கல. அப்போது அதுக்காக நாங்கள் வந்து நீங்கள் இதை கொடுங்கன்னு கேட்குறோம். அதை என்ன ஏதுன்னு கேட்கல. அந்த இது வரைக்கும் சொல்லலை. ஆனால் அது வந்து சட்டமன்ற நம்ம காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்ல, அவர் தலைமையில் தான் ஒரு குழு அமைச்சு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதத்தில் சொல்கிறேன் சொன்னார். ஆனால் இது வரைக்கும் சொல்ல. அவர் தான் இப்போ எல்லா சங்கத்துக்கும் அந்த ஊழியர் சங்கம் இருக்குல்ல, அவங்க தொழிற்சங்கத்துக்கு எல்லாத்துக்கும் இவர் தான் வந்து தலைவர். அதாவது தலைவர்னா கௌரவ தலைவர், அவர் கௌரவ தலைவர். எல்லா இயக்கத்தோட சங்கத்தையும் காலி பண்ணிட்டார். இவர் மட்டும்தான் மொத்தமாக ஒருங்கிணைச்சு இவர் மட்டும் நின்றுக்குன்னு இப்போ வந்து அதை எல்லாத்தையும் யார் போனா வரான்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை. இதில் ஒரே ஒரு தம்பி வந்து இறந்துட்டேருன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சுது.
அது வட மாநிலத்தவர்னு சொல்றாங்க. வட மாநிலத்தவர் லிஸ்ட் இன்னும் வரல. நம்ம தமிழர், ஆனா தமிழக பகுதியை சேர்ந்தவர். அவரு இறந்துட்டேன்னு தெரிஞ்சது நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல அவங்க குடும்பமே நின்று இருக்கு, யாரும் கேட்கறதுக்கு நாதி இல்லாத அப்படியே நிக்கிறாங்க. அப்ப அந்த விஷயம் தெரிஞ்சு நான் நம்ம தொழிற்சங்க பாசறையில் இருந்தார் ரமேஷ் அண்ணா, இப்போ துணைத் தலைவர் ஆகிறாரு. அவர் 2 பேரும் போய் சேர்ந்து என்ன ஏதுன்னு கேட்டு இறந்துட்டாங்க, எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லும்போது அப்புறம் கூடவே நின்று அந்த தம்பி இறந்ததுக்கு 33 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தோம். நாம் தமிழர் கட்சி சார்பாக போராடி வேற எவனா இருந்தாலும் ஆட்டையை போட்டு போயிருப்பான். 33 லட்ச ரூபான்னு சொல்றது வந்து எப்படின்னா, அதாவது வந்து இது லீகலான்னு பார்த்தோன்னா கம்மி தான், ஓகேங்களா. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இதுவாக வந்து 33 லட்ச ரூபா காசை வாங்கி கொடுத்துட்டு அந்த குழந்தைய வந்து அவருக்கு வந்து அப்போ வந்து 2.5 வயசு குழந்தை நினைக்கிறேன். அந்த குழந்தைய கடைசி வரைக்கும் வந்து நீ படிக்க வைக்கிறதுக்கு ஏற்றுக்கணும்னு சொன்னது. அதுக்கடுத்தது அந்த இறந்து போன மனைவி, அவரோட மனைவிக்கு கண்டிப்பாக வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னது. இந்த வேலையெல்லாம் கொடுத்தது அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு தீர்மானமாக போட்டு எழுதி நாம் தமிழர் கட்சி வெல்லுதோ வீழுதோ மக்களோட மக்களா நின்னோம். அதுக்கு அடுத்தது சரி இது இவங்களுக்கு செஞ்சிட்டோம், ஆனால் இவங்களுக்கு நிறைய கம்பெனியில் வேற இடம் இருக்குது, அங்கே போய் தான், ஆனால் இந்த கம்பெனி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம், பலகட்ட போராட்டம். நாம் தமிழர் கட்சி தலைமையில் பலகட்ட போராடணும். அதுக்காக ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தி இன்னைக்கும் எங்களை வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் கம்பெனி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஒன்றுனா, அந்த பெரும் முதலாளிகளை நம்ம எதிர்க்கும் போது அவன் என்ன செய்வானா, நம்மளை கலைச்சி விட்டு ஒரு வேலை பார்ப்பான்ல, அந்த வேலையை சட்டமன்ற உறுப்பினர் மூலயமா செஞ்சதில் அதில் நம்ம கூட நின்னவங்க, தீர்க்கமாக நின்னவங்க பல பேர், சிலர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி போனாங்க. அப்போ வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கம்பெனியில் வேலை செய்கிறது ஒரு கொஞ்சம் பேர் சொற்ப எண்ணிக்கையில் வேலை செய்கிற பசங்க மூலயமா எனக்கு இந்த பாதிப்பு வருது, நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்கு வேலை வாய்ப்பு போய் இந்த வேலை இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோம், அப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு அப்படிலாம் செஞ்சாங்க. சரி ஓகே, நீ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாத. 2018 இதே போல் எக்ஸ்டெண்ட் வந்து நான் வழக்கு வாங்கினேன். தொடர்ந்து 6 வருஷமாக நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்தேன். என் மேலே 2 வழக்கு போட்டாங்க. ஆமாம், இதே இதுக்கு ஒரு போராட்டம் அதெல்லாம் பண்ண தாண்டி உங்களுக்கு இந்த கம்பெனி ஒரு பிரச்சனைனா, அந்த பக்கம் வந்து கேம்ப் ஆஃப் ஜெயில் இருக்கு. அது ஒரு எப்போதுமே சிக்கல் இருக்கக்கூடிய இடமா தான் எல்லாரும் பேசிக்கொண்டு. ஜெயிலு அதாவது அங்கே இருக்கிறவங்களுக்கு ஜெயில் போல தெரியல. அது வந்து அங்கே இருக்கிறவன் எல்லாமே தொலைபேசியை எடுத்து பேசுகிறான், போகிறான், எல்லாமே செய்கிறான். அங்கே இருக்கிறவங்களுக்கு சுதந்திரமா இருக்கிறான். என்னோட மக்கள் நாங்கள் இருக்கிறோம்ல, ஒரு ஃபோன் பண்ணி எமர்ஜென்சிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிடணும்னா கூட கூப்பிட முடியாது, சிக்னல் கிடைக்காது. அது போல் ஒரு பிரச்சனையை உருவாக்கி வச்சு என் மக்கள் இன்றைக்கும் அந்த இடத்துல பாதிப்பு அடையுது. அதோட இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அங்கே குடி தண்ணீர் குழாய் இருக்குல்ல, அந்த தண்ணியில் புழு கலந்து வருது. தண்ணியில் புழு கலந்து வருது. பல போராட்டம் நாங்களும், அதுக்கும் நாம் தமிழர் கட்சி தான் போகுது. எப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் ஓடுற நாங்கள் போய் கேட்கும் போது அது உடனே வந்து சுத்தம் பண்ணுவாங்க, போவாங்க, அதை செய்வாங்க, அப்படி செஞ்சிடறேன் இப்படி செஞ்சிடறேன் சொல்லுவாங்க. சரி இது இப்போதைக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விடுவோம். அண்ணன் சீமான் அண்ணனுக்கு எடுத்துன்னு போயிருக்கேன். இது பார்வைக்கிறது இந்த விஷயத்த மட்டும் விடாத, குடிக்கிற தண்ணியில் புழு கலந்து வருதுன்னா அதோட அப்படிப்பட்ட இது இருந்து என்னென்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராடு, நானும் வரேன்னு சொன்னார். அப்போது இது போராடிக்கினே இருக்கும். அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்போ தான் படையல் இந்த 4.5 வருஷமாக எந்த வேலையும் செய்யலை. அங்கே ஒரு படையல் 9 கோடி நான் குழாயெல்லாம் மாத்துறேன். இப்போ எலெக்ஷன் நாளைக்கு அறிவிக்க போறான், இன்னும் 2-3 நாள் இப்போ வந்து படையல் போட்டுக்கிறாங்க. இது வரைக்கும் வேலை எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. சரி, இது இது குடிநீர் சாலை 2013 என்னமோ போட்ட சாலை குண்டும் குழியுமா இருந்து, அதுக்கு அடுத்து முதன்மை சாலையில கொஞ்சம் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மீதி எந்த சாலையுமே இல்லை, பேட்ச் ஒர்க். அதாச்சும் பரவாயில்ல, முதன்மை சாலையில சைடில் இருக்கிற 1431 குடும்பம் இருக்கிற ஒரு இடத்துல மீதி எந்த இடத்துலயுமே சாலை இருக்காதுங்க, சாலையாவே இருக்காது. அதை காலாப்பேட்டு வந்து ஒரு சுற்றுலா தலமும் கூட இல்லையா? நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க, வெளிநாட்டு பயணிகள் வருவாங்க. பிம்ஸ் யூனிவர்சிட்டி இருக்கு, பெரிய பெரிய படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில வெளி மாநிலங்களத்துல எல்லாம் வந்து படிக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி இருக்கும்போது இந்த இடமும் இன்னமும் சரியாக பராமரிக்கப்படாம தான். அதாவது வந்து காலாப்பட்டுக்குள்ளேயே ஒரு தீவு போல சுனாமி குடியிருப்பு இருக்கு. அங்கே இருக்கிற மக்களை ஜெயிலுக்கு பக்கத்தில் போட்டதால் எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இருக்காது.
அப்படியே வாங்க காட்டுறேன், மின் விளக்கு எரியாது, சாலையே இருக்காதுங்க. குண்டும் குழியுமா பற்றி பேச தேவையில்ல, வெறும் குழியாக தான் இருக்கும், சாலையே இருக்காது. அப்படி இருக்கும். தண்ணி ஒரு நான் வாழணும்னா எனக்கு ரொம்ப முக்கியமானது என்ன, இப்போதைக்கு குடிநீர் தேவை, சுத்தமான குடிநீர், நம்ம பசங்க படிக்க வைக்கிறதுக்கு நல்ல கல்வி, ஆரோக்கியமான வாழ்வு. அது இல்லாத இப்போ இப்போதைக்கு கரண்ட்டு அந்த இதெல்லாம் தேவை, இதுதான் மின்சாரம் இதெல்லாம் தேவை, இதெல்லாம் நம்ம அடிப்படை வசதியாக இருக்குது. ஆனால் இது நாலுமே அந்த இடத்துல கிடையாது. குடிநீர் அவ்வளோ மோசமானது. இந்த வெய்ய காலம் வந்துச்சுன்னா தண்ணியை வர புழு கலந்து தண்ணி கூட. நீங்கள் நாம் தமிழர் கட்சி இப்போ தொடர்ச்சியாக மக்களோடு மக்களாக நின்று போராடி கொண்டிருக்கீங்க. இந்த முறை 2026 தேர்தலில் உங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? மக்களை எப்படி அணுக போகிறீங்க? மக்களை அதான் நான் அணுகிறதுக்கு முன்னாடி நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் ஆல்ரெடி போயிட்டேன், அவங்கள சொல்லிட்டேன். ஆமாம், அவங்க கூட தான் இருக்கேன். நான் இப்போ என்னன்னா, இது எவ்வளோ செஞ்சாலும் நம்ம மக்கள் மறந்துடுவாங்கல்ல, அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். நான் இதை செஞ்சேன், இதை நான் இன்னமும் செய்யணும்னா உங்களோட வாக்குன்னு ஒரு ஆயுதத்தை எனக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுனா, இன்னும் எனக்கு கனவு திட்டம் இருக்குது. இந்த குடிநீரா, அப்போது இங்கே எல்லாம் தண்ணி எல்லாம் கெட்டு போச்சு, தண்ணி எல்லாம் மோசமாக போச்சு, இந்த கம்பெனி எல்லாம் இருக்கிறதால இது பிரச்சனையா. அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, நான் ஃபாரினில் இருந்ததால, சிங்கப்பூரில் இருந்ததால் அவங்க குடிநீர்னு வந்துன்னா, இப்போ மழை வந்துன்னா அந்த தண்ணி எல்லாம் சரிஞ்சு போயிட்டு அது ஒரு இடத்துக்கு போகும், கழிவு நீர்னா அது ஒரு இடத்துக்கு போகும். அதே போல் எனக்குன்னு ஒரு திட்டம் கனவு இருக்குது. அதில் காலாப்பட்டில் எந்தெந்த பகுதியில் அந்த தண்ணியை தேக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு, குடிநீர் மழை சேமிக்கிறது. ஆமாம், மழை நீரை வந்ததுன்னா அந்த இடத்துல தேங்கியே நிற்கக்கூடாது, அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு, இப்போ காலாப்பட்டினா எனக்கு பக்கத்தில் இருக்கிற திரையரங்கத்துக்கு பக்கத்தில் அசோக் ஹோட்டல் இடம் இருக்குது. அந்த இடத்துல அந்த தண்ணி எல்லாத்தையும் ஒரு குளமாக வெட்டி அந்த இடத்துல தேக்கி அது நிலத்தடி நீராக சேமிக்கணும். சுனாமி குடியிருப்பா அந்த இடத்துல ஒரு இடத்த ஒரு தேர்வு செஞ்சு அந்த இடத்துல இருக்கணும். ஆலங்குப்பம் சஞ்சீவி நகர்னா அந்த இடம், கருவடிக்கு போனால் இங்கே, இது நாவக்குளம்னா அந்த இடத்துல. அது போல் தண்ணி எல்லாத்தையும் முக்கியமான ஆதாரமாக அந்த தண்ணியை எடுத்துன்னு போயிட்டு ஒரு இடத்துல சேவ் பண்ணணும். நமக்கு தண்ணி கெட்டு போச்சு, ஏன்னா இப்போதைக்கு மறுபடியும் சண்டை வந்ததுன்னா அது நீருக்காக தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த தண்ணியை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை, அதை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். இப்போ இந்த மக்களோட கோரிக்கையான தூண்டில் வளைவு அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். இவர் படையில் போட்டிருக்காரு, இன்னும் வீடியோவே ரெக்கார்டே கொடுத்துருக்காரு, 232 கோடிக்கு நான் உங்களுக்கு தூண்டில் வளைவு அமைச்சு தரேன்னு சொல்லிட்டு. அது யாரு? பிரதமர் அடிக்கல் நாட்டுறேன்னு சொன்னார். இவர் 10 கோடி. இவர் எப்படின்னா லட்சக்கணக்கில் படையல் போட மாட்டார், 1 கோடி அப்பு 2 கோடி அப்புன்னு சொல்ற போல கோடி கணக்கில் தான் அவர் எப்போதுமே படையல் மட்டும் போடுவார். இப்போ அவர் போட்ட படையலுக்கு போட்டிருக்காருல்ல, ஆனால் அதை எல்லாத்தையும் செய்வேன் நான். முதல் கட்டமாக அவர் 4.5 வருஷமாக செய்யாதத அந்த சாலையோ அந்த கழிவு காவாவோ குடிநீர் தேவையான பைப் அது எல்லாமே குழாயோ அது எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்குறதான வேலையை பார்ப்பேன். அவர் சொல்கிறாருன்னா 70 கோடியில் இந்த இடத்துல நான் சிமெண்ட் சாலை போட போகிறேன்னு சொல்கிறாரு. அது அவர் செய்ய மாட்டார், நாங்கள் செய்வோம். ஏன்னா நான் யாருக்கும் காசு கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தேவைன்னா நான் செஞ்சு தான் ஆகணும். நீ ஓட்டு போட்டேன்னா நான் என்ன சொல்லுவேன், நீ ஓட்டு போடு, நான் செய்யலைன்னா என் மார் சொக்காவை பிடிச்சி கேளு, நான் செய்யலைன்னு சொல்லிட்டு அப்போ நீ என்ன செருப்பால் கூட அடின்னு கேட்பேன். இப்போ நீ அவரை கேட்க முடியாது, ஏன்னாக்கா 1000 ரூபாய் கொடுக்குறாரு, 2000 ரூபாய் கொடுக்குறாரு, இந்த காசு வாங்கின்னு ஓட்டு போடுற. அவர் செஞ்ச வேலையும் சொல்லுவேன். அவர் இதே செஞ்சுருக்காரு. கடந்த 2021 வாக்கு செலுத்திட்டு நம்ம கொரோனா காலத்தில் கடல் தொழிலுக்கு போக முடியாத இருந்தப்போ ஒரு மீனவர் போயிட்டு, அண்ணா நான் உங்களுக்கு தானே வேலை செஞ்சேன், தொடர்ந்து 10 நாள் போக முடியலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, காசு உங்களை 2000 ரூபா கொடுக்கல, உங்கள் வீட்டில் 5 ஓட்டு இல்லை, 10,000 வாங்கின அதுக்குள்ளே செலவு பண்ணிட்டேன்னு கேட்ட இதே கல்யாண சுந்தரம். ஓ, நேரடியாகவே கேட்டாருங்க. என் மக்கள் ஏன் இந்த தன்மானத்தை விட்டுட்டு நீங்க போய் நிக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. அதான் அண்ணன் சொல்ற போல மாற்றம் வரும்னு ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் நிற்கிறோம். இன்னைக்கு நீ வாக்கு செலுத்தினா இவர் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்கிறான். நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன், ஆனால் நிற்கிறேன், நல்லது பக்கம் நிற்கிறேன். நான் நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ அந்த பக்கம் தான் நின்று எந்த பக்கம் ஜெயிப்போம் அந்த பக்கம் சாயலாம் நினச்சினா அது நல்லா இருக்காது. ஆனால் உனக்கு தேவைன்னா நான் முதலாக நிற்பேன் அப்படின்னு சொல்கிறேன். மாற்றம் வருது. அதாவது இப்போ நான் 2021 காலாப்பட்டு தொகுதி வாங்கினது 1431 வாக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் 2100 ஓட்டு வாக்கு. அப்போது 800 வாக்கு அப்போ நம்ம செஞ்ச வேலைக்கு கிடைச்சிருக்குல்ல. அண்ணனோட பேச்சும் அதை நம்ம எடுத்துன்னு போய் சேர்த்துருக்கோம். நம்மளோட கொள்கை நம்ம அங்கே இடத்துல களத்தில் வேலை செஞ்சுருக்கோம். அப்போ அவனுக்கு நம்பிக்கை விதைச்சி இருக்கிறனால இன்றைக்கி 2100 ஓட்டு இன்னும் ஒரு 5000 ஓட்டுனாக்கா வென்றுட்டோம்.
ஏன்னா சின்ன தொகுதி தானே எங்களுக்கு எல்லாமே புது தமிழ்நாடு போல இதுவே 8% 10% ஆமா அது வந்துருச்சுல்ல, நமக்கு வந்துருச்சு, ஜெயிச்சிட்டோம். அந்த நம்பிக்கை தான் அவங்க மேல. நம்ம இதை செய்வோம்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சதை நம்ம அவங்களுக்கு சொல்லணும். இப்போ சாசன் கம்பெனியா, சாசன் கம்பெனி வேணும் வேணாம்னு சொல்றது, அந்த தண்ணி வந்து அவனுக்கு தேவையானதை எடுத்துக்கின்னு தான் நீ செய்யணும். அப்படி இல்லையா கம்பெனியை மூடு அப்படி சொல்றான். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, என்னோட ஆளுங்க தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். முதல் கோரிக்கை வந்து அந்த கம்பெனி வேணான்னு சொல்றது தான். ஏன்னா அதனால வந்து சுற்றுச்சூழல் பாதிக்குது, என் மக்களோட இந்த சரும நோய், குடிநீர் பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நான் அந்த சாசன் எதிர்ப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சு ஊரில் இருக்கிற எல்லாரும் நம்ம கூட சேர்ந்து அந்த கம்பெனி வேணான்னு சொல்றது தான் முதல் கோரிக்கை. அதுக்கு அடுத்தது இல்லை எனக்கெல்லாம் வேலை வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த தம்பிங்களுக்கு வேலையை நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். நம்ம அரசாங்கத்தை ஒரு அதிகாரத்தில் வந்துட்டுனா நம்ம என்ன தேவையோ அதை செய்வோம். அந்த இடத்துல வேற என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கான அது மாற்று திட்டத்தை நம்ம எடுத்துன்னு வருவோம். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், இந்த கெம்பாஃப்னு ஒரு கம்பெனி இருக்கு பாருங்க, அந்த கெம்பாஃப் வந்து கடல்நீர் குடிநீர் ஆகிற திட்டம்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்தான். அது கடல்நீர் குடிநீர் ஆகிற திட்டம் எடுத்துன்னு வந்துட்டு என்ன சொன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் குடிநீர் வந்து இலவசமா கொடுத்துருவேன், எல்லா வீட்டுக்கும் கொடுத்துருவேன், இந்த தண்ணி எடுத்து உங்களுக்கு இலவசமா கொடுத்துருவேன். உடலை செய்ய விட மாட்டோம். ஏன்னா ஒரு தனியார் முதலாளி வந்து அவனோட வந்து லாபத்துக்கு தான் பார்ப்பான். மக்களுக்கு சேவை செய்வேன்னு அவனை தலையெழுத்து இல்லைல்ல. இப்போ நாங்கள் வந்து அரசாங்கத்தில் வந்து நான் வாக்கு வாங்கி ஜெயிச்சேன்னா நான் சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு வர்றேன். அவனுக்கு அந்த வேலை இல்லை. அப்போ அவன் வந்து முதலீடு போட்டு அதை லாபத்தை தானே பார்ப்பான். இதை செய்கிறேன், இது நான் அப்படி சொல்லும்போது எப்படி செய்கிறேன், எது அந்த இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ஒரு திட்டத்தை காட்டினான். திட்டத்தை மறைச்சி தான் வச்சுருந்தான். அதை நான் கண்டுபிடிச்சி எடுத்து மக்கள்கிட்ட போய் சேர்த்தேன். பாருங்க இப்படி தான் செய்கிறான், இது வேணுமான்னு கேட்டான். அன்னைக்கே நிறுத்தின முடிச்சுட்டான். 5.25 கோடி இப்போ பேரம் பேசி வச்சுருந்தா எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு 5.25 கோடி. எல்லாருக்கும் அப்படியே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பெரும் முதலாளிகள், அந்த அரசியல் தரகர்கள் போல இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் கொடுத்து பேசி எல்லாத்தையும் முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குடிநீர் ஆகிற திட்டம் எங்களுக்கு வேணாம், நாங்கள் நிறுத்தணும். நாம் தமிழர் கட்சி எனக்கு பயங்கர வியப்பு. நாம் தமிழர் கட்சி நல்லா பேசுவாங்க, எல்லாரும் சீமானண்ணன் போல பேசுவாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கும். ஆனால் களத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கப்பூரில் வேலை செஞ்சுருக்கீங்க, அதெல்லாம் விட்டு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியாவில் வந்து அவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, இந்த பக்கம் வந்து கடல் பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக கையாண்டுக்கிட்டு அந்த மக்களோடு மக்களாக போராட்ட களத்திலே நின்றுக்கிட்டு வாக்குகள் போட்டு என்ன வெல்ல வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் நாம் தமிழ் கட்சி எல்லா இடத்துலையும் இந்த களத்தில் நின்று போராடுற ஒரு இது இருக்குல்ல, இது உண்மையிலே ஒரு பெரிய பலம்னு நினைக்கிறீங்களா? இல்லை வந்து எப்போ பார்த்தாலும் வழக்குகளாக வருது, பிரச்சனைகள் இருக்குன்னு அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சோர்வு ஏற்படுற மாதிரி இருக்கு? எனக்கு இதில் வந்து சோர்வே இல்லைங்க. எங்கள் அண்ணன் அதுதான் அண்ணன் வந்து எனக்கு வந்து அவ்வளோ, எனக்கு அரசியல்னால் என்னன்னு தெரியாது. எங்கள் குடும்பம் ஃபுல்லாகவே டிஎம்கே தான். அவங்க இன்றைக்கி எங்கள் சித்தப்பாலாம் டிஎம்கேல தான் இருக்கார். கூப்பிட்டாரு, வாடா அதை வாங்கி தரேன் இதை வாங்கி, எனக்கு எதுவும் வேணாம், நான் இதில் தான் இல்லை, இதில் இருந்தால் ஜெயிக்க மாட்டேன், ஜெயிக்கிறேன் தோக்குறேன், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னே சொல்லிட்டேன். அதோடு அவர் என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, நான் விட்டேன். நானும் பண்ணேன். எங்கள் அப்பாலாம் உறுப்பினராக சேர்த்துட்டேன். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தம்பி, என்னோட சகல எல்லாம், எங்கள் மாமனார் மாமியார் எல்லாருமே நாம் தமிழ் கட்சி தான். இந்த மாநாட்டுக்கு கூட்டமாக இட்டுன்னு வந்தேன். இட்டுன்னு வந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணேன். இப்போது இதில் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயம் அப்படி சொன்னாக்கா எனக்கு இல்லை. அதுக்கு பக்கபலமாக இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா நமக்கு ஒரு ஆள் கூட வந்து ஒரு உந்துதலாக இருக்குன்னா, அதில் என்னோடய மனைவி, எங்கள் அண்ணனுக்கு எப்படி கயல்விழி அண்ணியோ அதே போல் என் மனைவி வந்து கடைசி வரைக்கும் இது சரினா சரி, இது கூட நில்லு அப்படி சொல்கிறோம். எனக்கு நான் வருமானம் இல்லை. இப்போ நான் வந்து 11 வருஷமாக நான் வந்து அங்கே நல்லா சம்பாரிச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்து நான் கஷ்டப்படுறேன்னாக்கா பரவாயில்ல, நாளைக்கு நம்மளோட குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுல்ல, நம்ம குழந்தைங்க கஷ்டப்பட்டாலும் அடுத்த குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுல்ல. அப்போ நம்ம அதுங்களுக்கு இப்போ இருந்தே நம்ம அதை வந்து நம்ம நின்று நம்ம அதை செஞ்சு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்து செய்யறது. இந்த வழக்கை பற்றி அவன் மனைவிகளை சொன்னால், வழக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பாட்டு நீ பார்த்து வேலை செஞ்சுனேரு அப்படின்னு தான் சொல்லும். அந்த தைரியம் வீட்டில், அந்த தைரியம் என் மனைவிகள் நான் சொல்லுவேன், ஏம்மா நான் இதை செய்யும் போது இந்த பிரச்சனை வரும், இது பிரச்சனை வந்தாலும் நீ கலங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். முன்னாடியே நான் சொல்லுவேன், இதனால் நீ வந்து கலங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அப்போ சரின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாம் கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் திடமாக வந்து அவங்கள வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இது செய்வேன். வழக்கு 2018 பல வழக்கு, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஒரு வழக்கு வந்து எதுக்குன்னு தெரியல. அது இதனால் வந்து எனக்கு 107 போட்டு அடுத்த தடவை இதே போல் எதனா பிரச்சனை வந்ததுன்னா உன்னை வந்து 6 மாதம் உன்னை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருப்பான்னு சொன்னாங்க கலெக்டர் கோர்ட்டில். அப்போ அதெல்லாம் வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நோக்கி போனால். அதனால் எங்கள் அண்ணன் சொல்கிறது தான், வழக்கு இல்லாட்டி விடியாது கிழக்குன்னு சொல்கிறா போல் இந்த காலாப்பட்டு தொகுதிக்கு கிழக்கில் சூரியன் அந்த வெளிச்சம் கொடுக்கணும்னா அது காலாப்பட்டு தொகுதியோட நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் ஓட்டு போட்டால் தான் சொல்லிட்டு நிற்கிறோம். அது நிற்போம். அதே போல் நீங்கள் வழக்கு மட்டும் சொல்கிறீங்க. இந்த பிரச்சனையில் எதிர்கொண்டதால் எனக்கு வந்து கொலை மிரட்டலே வந்து மிரட்டல் விட்டுனா ஒருத்தன் ஃபோன் பண்ணிட்டு கல்யாண சுந்தரம் வந்து கல் கொட்டலை இதெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடபிள்யூவில் வந்து முற்றுகை போராட்டினார் தான். அப்போ வந்து அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, எப்பா என்னால் செய்ய முடியல, நீங்கள் வேணால் வந்து சிஎம்கேல போய் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன், அப்படிப்பட்ட பதவி இருந்தேன் என்ன புண்ணியம்? நீ மக்களுக்காக இருக்கிறல்ல, மக்களுக்காக இருக்குன்னு நினைக்கும் போது உனக்கு அதை நீ கேட்குற தேவையை வந்து செய்யாத பட்சத்தில் அந்த பதவியை தூக்கி விட்டு கிடாசு நான் கூட வந்து நிற்கிறேன்னு சொன்னேன். உடனே இந்த பேட்டியை பார்த்துட்டு எனக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், நீ எப்படி நீ அண்ணனை வந்து இப்படி சொல்லலாம்? ஆமாம், எங்கள் அண்ணனை நீ எப்படி சொல்லலாம்? உங்கள் அண்ணன் அவ்வளோ பெரிய கொம்பாப்பான்னு கேட்டேன். கேட்டதுமே ஃபோனை வச்சுட்டான். அப்புறம் மறுபடியும் வருவான்னு பார்த்தா அவன் வரல, மிரட்டுறான். நான் தான் இவன் தெரியுமா, எவனா வேணா இருப்பா அப்படின்னு சொல்கிறேன். இது யார் இருக்காங்க இல்லை அதெல்லாம் முக்கியம் இல்லை. நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வாலே இந்த மக்களுக்காகவும் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை. யாரோட பசங்க நம்ம? எங்கள் அண்ணன் யார், அவரோட தலைவர் யார்? இப்போ நம்ம எல்லாம் யாரை வச்சு நிற்கிறோம்? பிரபாகரன். அப்போ அவர் தலைவர் தான் என் கையில் பாருங்கள், தலைவர் தான். இப்போ இவரெல்லாம் வச்சுக்கின்னு நான் பயந்துட்டு அடிமையாக வாழணும்னு நினச்சேன்னா அதோட அப்போ நான் இதை கையில் பொசிக்க வேண்டியதானே? அப்படி இருக்கும்போது நான் அந்த பயம், இந்த இதுக்கு வழக்கு அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். இன்றைக்கி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்க, இவ்வளோ பிரச்சனை நடந்து எல்லாத்தையும் போராடி இருக்கிறேன் நாம் தமிழர் கட்சி எதிர்கட்சியாக இருந்தேன். இப்போ ஒருத்தர் திமுகவில் ஒருத்தர் போய் சேர்ந்துருக்காரு. போன தடவை சுயேட்சை நின்னார், செந்தில் கவுண்டர்னு சொல்லுவாங்க, அவர் செந்தில் ரமேஷ்னு சொல்லுவாங்க. அவர் வந்து கவுண்டர்னு சொல்லிட்டு அவரோட அடைமொழியை வச்சுக்குவார். அவர் போயிட்டு இப்போ அவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தோன்னா நிறைய, அதாவது தவறான இதுதான், கொலை கொள்ளை அந்த இதில் இருக்கும். இப்போ அவர் வந்திருக்காரு, வந்துட்டு சுயேட்சையினர் இப்போ திமுகவில் போய் சேர்ந்துட்டார். அவர் சேர்ந்தது அவர் தான் சீட்டு சரியான இடத்துக்கு தான் போயிருக்காரு. அதான் திருடன் கூட தான் போவான், கொலகாரம் எல்லாம் அங்கே தான் போவான்னு சொல்கிறா போல். நான் கேட்டே விட்டேன். இவ்வளோ நாள் ஆண்டுங்கிறது ஒரு கொள்ளைக்காரன் ஆண்டு நிற்கிறான், இப்போ ஒரு கொலகாரம் வரணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீ எப்படி சொல்லலாம் கொலகாரம் சொல்லலாம்? அவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு விசாரிச்சுப்பார். நீ என்ன வந்து கேட்குற? அதுதான் உண்மையை தானே சொல்கிறேன், நான் பொய்யா சொல்கிறேன்? இப்போ அவரை வந்து திட்டின்னு இருந்தாங்க. ஐயோ இவர் தப்பான ஆள், இது சரியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து போன தடவை எலெக்ஷன் நின்னப்போ முத்துவேல்னு ஒருத்தர் இருந்தார். அப்போல்லாம் வந்து இவர் சுயேட்சை நின்னா அப்போ திட்டினார், இவருக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இவர் 2வது இடத்துல வந்து ரமேஷ் சொல்கிறவர். அப்போ திட்டின்னு இப்போ என்னன்னா அண்ணன் சொல்கிறா போல் ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு நல்லா துவைச்சு எடுத்துன்னு வந்து அப்படியே எடுத்துன்னு வந்து திமுகவில் சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கி நேற்று நம்ம வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு காலாப்பட்டு தொகுதி ஃபுல்லாக நான் கொடி கட்டினேன். அந்த கொடியை இன்னும் அதிகாரத்துக்கே வரல. என்னோட கொடியை வந்து எடுத்து கீழே வச்சுட்டு அவங்க கொடியை ஊனி போயிடறாங்க. ஆனால் நிகழ்வு முடிஞ்சு அதனால் நான் விட்டுட்டேன்னு வச்சிங்களேன். நிகழ்வு முடியாத அதை கை வச்சுருந்தேன்னா வேறு மாதிரி நான் கண்டிப்பாக இறங்கி சண்டை போட்டிருப்பேன். நிகழ்வு முடிஞ்சு ஓகே அதை எடுத்து வச்சுட்டு போயிட்டான். அப்போ நீ உன்னோட பின்புலம் என்ன? நீ சரியான ஆளா? நீ முன்னாடி தப்பு செஞ்சிருந்தாலும் இப்போ நீ சரியாக நான் செய்யணும்னு நினச்சி வரும்போது அடுத்தவன் வந்து எதிர்கட்சின்னு ஒருத்தன் செய்கிறான்னா அதை நம்ம பாராட்டணும், நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தேகத்தோடு போனால் தான் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு நீ வந்து உன் கொடி கூட என் கொடி பறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறது எவ்வளோ கீழ்த்தரமான இருந்தது. இன்னும் நீ அதிகாரத்துக்கே வரல, இப்போயே எப்படி இருக்கு? நான் அதிகாரத்தை வந்தால் எப்படி இருக்கு? அப்போது இப்போ இருக்கிற கல்யாண சுந்தரத்துக்கும் இப்போ செந்திலுக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேரும் இதுதான். இப்போ 2 பேருமே வரமாட்டாங்க. சாசன் கம்பெனி கேம்பாப் கம்பெனிலாம் 2 பேருமே அங்கே வரமாட்டாங்க. அது வந்து அதை வந்து என்னமோ கோலார் தங்க வயல் போல் ஏதோ சுரண்டி எடுத்துனே இருக்கலாம்னு சொல்கிற ஒரு எண்ணத்திலே வராங்க. உண்மையாலுமே சேவைக்குன்னு வரல அவங்க. ஆனால் நம்ம அந்த மக்களோட நம்ம இருக்கோம், போகிறோம், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். அவங்க எங்களை வெளில வைப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு தான் செய்கிறோம். வெளில வைக்கலனாலும் ஒரு பிரச்சனை. நேற்று கூட எங்கள் அண்ணா சொல்லியிருந்தார், போவோம் கூட சேர்க்கலையா, வெள்ளை வைக்கலையா, கூட தான் இருப்போம். ஏன் தோத்த? உங்களால் தான் தோத்தேன், ஆனால் நான் உங்க கூட தான் இருப்பேன். ஓட்டு போட செய்ய போகிறேன், இல்லைன்னா தோற. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கூட தனியாகவே இருந்து சேர்ப்போம். இவ்வளோ நேரம் எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப பயனுள்ள தகவல்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க.
நாம் தமிழர் கட்சியின் சார்பாக காலாப்பட்டு தொகுதியில் நீங்கள் வெற்றி வேட்பாளராக வர வேண்டும் என்று அருந்தமிழின் சார்பாக உங்களுக்கு எங்களோட நன்றியையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றிண்ணா.